அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குயிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோ மார்க்கெட்லேயே ஒரு முக்கியமான வாரமா இருந்துச்சு. ஏன்னா, ட்ரம்ப் 20ஆம் தேதி பதவி ஏற்றாரு. ஸோ அவர் கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பிரசிடென்ட்டா இருக்கிறதால, மார்க்கெட் நல்லாவே வந்து பம்ப் ஆச்சு. ஸோ ஜனவரி 20 அன்னைக்கு பிட்காயின் ஒரு புது ஆல் டைம் ஹையை வந்து செட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயினோட பிரைஸ் 104,000லேருந்து 107,000 இதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயினோட பிரைஸ் கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதில் ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் கொஞ்சம் டம்பை ஃபேஸ் பண்ணதுக்கு அல்காயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரணடி வந்து வாங்கியிருக்கு. அண்ட் முக்கியமாக பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பம்ப் ஆகிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ப்ரோ, அல்காயின் சீசன் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் ஸ்டார்ட் ஆகிற டைம்னு பார்த்தா அல்காயின்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து டம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ போன சைக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சைக்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்க்கெட் அவ்வளோதானா, எல்லா கதையும் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த வாரத்தில் புதுசாக நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போடைய மீம் காயின் வந்து லான்ச் ஆச்சு. இது வந்து ட்ரம்ப்பே வந்து அஃபிஷியலாக ஒரு ட்விட்டரில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீம் காயின் மார்க்கெட்டில் இந்த மொத்த லிக்விடிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. முக்கியமாக ரீட்டைல் லிக்விடிட்டி. ட்ரம்ப் பதவி ஏற்கிறது திங்கக்கிழமை. ஆனால் இவங்க எதுக்கு அவசரப்பட்டு வீக்கெண்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் தான் உங்களால் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அதிகமாக வந்து ஈர்க்க முடியும். ஏன்னா அவங்க லீவில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை பார்க்குறதுக்கோ இல்லை நியூஸை படிக்கிறதுக்கோ வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு பக்காவாக நல்லா ஒரு பம்பை பண்ணி வந்து டம்ப் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் என்னோட போன வீடியோவில் ட்ரம்ப்போடைய மீம் காயின் பக்கம் வந்து போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ பற்றி தெரியாத நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் வந்து கிரிப்டோ ஸ்கூலில் ட்ரம்ப் காயின் மூலயமா வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ என்னதான் அவங்களுடைய ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேபி நெகட்டிவாக இருந்திருந்தாலும் கிரிப்டோன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிப்டோ ஸ்கூலில் வந்து அதிகமான நியூ பீப்புள் வந்து வந்திருக்காங்க. அதுதான் ஒரே ஒரு பாசிட்டிவ் திங் இதில். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட்டை வந்து வச்சு செஞ்சிருச்சு இந்த காயின். இதில் ஹைலைட்டாக என்னென்னா, ட்ரம்ப் கிட்ட அவருடைய மீம் காயினை பற்றி கேட்டும் போது நான் வந்து லான்ச் பண்ணது மட்டும் தான் எனக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா அதை பெருசாக வந்து கண்டுக்கல, என்னோட டீம் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அது நல்லா போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்றதான் வந்து சொன்னார். சரி ப்ரோ, இதெல்லாம் ரைட்டு. இனிமேல்ட்டு அல் சீசன் எதனா வருமா, இல்லை கிரிப்டோஸோட கடை இதோட முடிஞ்சா, இதுதான் வந்து பிட்காயின் சைக்கிளோட டாப் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வீக்கெண்ட்ஸோட டம்பை வந்து நம்பாதீங்க. ஏன்னா அதில் மோஸ்ட்லி அடி வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். அண்ட் இது எஸ்பெஷலி எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட்ஸில் இருக்க வால்யூமை மட்டும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகியிருக்கும். ஸோ இதில் வந்து செல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த டம்ப் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே குயிக்காக வந்து ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா பெருசாக இந்த நெகட்டிவ் நியூஸ்மே மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் டம்ப் ஆகுது அப்படின்னா வெறும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ப்ளே தான் வந்து இருக்குது. அண்ட் அல்காயின்ஸ் இந்த டைமில் டம்ப் ஆகிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிடும். அண்ட் நீங்கள் எல்லா அல்காயின்ஸும் எடுத்து பாருங்கள், வால்யூம் எல்லாமே வந்து லோவாக தான் வந்து இருக்கும். செல் பண்ணுறதுக்கு அதிகமான ஆட்கள் இல்லை அப்படின்னா ஈஸியாக அல்காயினை வந்து பம்ப் பண்ண முடியும். அது அந்த ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அல்சிஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற அல்காயின் நல்லா உங்களுக்கு வந்து பம்ப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டம்பை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த டைமில் நீங்கள் வந்து பயந்து செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பம்ப் வரும்போது அந்த கெயின்ஸ் வந்து உங்களால் வந்து அனுபவிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் டெலகிராம் குரூப்பில் சில மெசேஜஸ் படித்தேன். ப்ரோ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியுது ப்ரோ, பட் வீட்டில் வந்து செமையாக வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து லாஸ் பண்ணிட்டே அப்படி இப்படின்ட்டு என்ன ப்ரோ பண்ணுறது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ப்ரோ வீட்டில் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், அக்டோபர் வரையும் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அவசரப்படாதீங்க, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அக்டோபர் வரையும் பொறுமையாக இருங்க, நான் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் யாருன்னா கேட்டால் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த சைக்கிளில் பெரிய அல்காயின் சீசன் சொல்லிட்டு எதுவுமே வந்து வரல. சில அல்காயின்ஸ் மட்டும் தான் வந்து பம்ப் ஆச்சு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டு அல்காயின் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்கிள் வந்து வரவே இல்லைன்னு. ஸோ கண்டிப்பாக அது வராமல் இந்த சைக்கிள் வந்து முடியாது. ஸோ அது தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வச்சிருக்க அல்காயின்ஸ்லாம் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் டம்ப் ஆனால் நல்லது தான். வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸிட் ஆகிடும். அப்படி வீக்கெண்ட்ஸ் எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த ப்ராஜெக்டால் அவங்களுடைய டோக்கனை வந்து பம்ப் பண்ண முடியும். ஸோ பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க கைஸ், கண்டிப்பாக வந்து ஒர்த்து வெயிட் பண்ணுறது. இப்போதைக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோஸுக்கு அகேன்ஸ்டாக பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா யூஎஸில் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கிரிப்டோ ரிசர்வை வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி பிட்காயின் ப்ரைஸ் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறது தான் வந்து சான்சஸ் அதிகம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மேபி 99,423 வரையும் வந்து டம்ப் ஆகிறது வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இது வரையும் பிட்காயினோட ப்ரைஸை டம்ப் பண்ணிவிட்டு அப்புறமா பம்ப் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் லிக்விடிட்டி ஹீட் மேப்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டவுன் சைடில் பெருசாக வந்து லிக்விடிட்டி இல்லை. ஸோ வேல்ஸுக்கு டம்ப் பண்ணுறதுல பெருசாக இன்சென்டிவ் வந்து இருக்காது. ஆனால் ஹையர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா
106,000 அண்ட் தென் 107,000 பக்கம் வந்து நல்லா வந்து லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ மேபி இந்த வாரத்தில் மறுபடியும் இந்த லெவல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதாவது எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஃபெட் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களோட ரேட்ஸை வந்து ஏற்ற மாட்டாங்க, இந்த வாட்டி வந்து பாஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா எய்தர் வந்து சைட் வைஸில் போகும், இல்லை வந்து ஸ்லைட்டாக வந்து பம்ப் ஆகும். அப்படி இல்லை ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பம்ப் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. மேஜர் அல்காயின்ஸை பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே பிட்காயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆல்மோஸ்ட் வந்து அதோடைய க்ரூஷியல் சப்போர்ட்னுவோம்ல அந்த லெவல்ஸில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் வரணும். அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அல்காயின்ஸில் வந்து ரெக்கவரி வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த வாரத்தில் பிட்காயின் டாமினன்ஸ் 59.23 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்காயின்ஸில் இன்னொரு டம்ப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது காய்ஸ். பார்ப்போம் இந்த வாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட் டம்ப் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் விற்காத வரையும் ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. அன்ரியலைஸ்டு லாஸஸை பார்த்து ஃபீல் பண்ணுறதும் வேஸ்ட்டு, அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸை பார்த்து சந்தோஷப்படுறதும் வேஸ்ட்டு. ஸோ இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் சைக்காலஜி பற்றி என்னோட அல்காயின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவரையும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே இன்னொரு வாட்டியும் பாருங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் எமோஷன்ஸை ப்ளே பண்ண விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கிளியராக வந்து யோசிக்க முடியாது. நீங்கள் எப்போ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நியூட்ரலாக மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து பேஷன்ஸோடு வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இல்லை வந்து கஷ்டப்பட்டுனே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வித் தட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. எப்பவும் சொல்ல கமெண்ட் பிளேட் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இருக்காமல் கிட்டத்தட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.